கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதம் 1ஆம் தேதியில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் அவருடைய பெரிய கிருபையினால் கடந்த 4 மாதங்களை கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ போராட்டங்கள், பலவீனங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தருடைய வல்லமையின் கரம் நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறது. 2025 வருடம் 5வது மாதம் 1ஆம் தேதியில் தேவன் கிருபையாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். எடுத்து ஒரு வாசிங்க. அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நாம் தேவனுடைய உடன்படிக்கையை நினைவுபடுத்தி, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று நாம் நினைத்து, அந்த உடன்படிக்கையின்படி நாம் வாழும்போது, அந்த உடன்படிக்கையின்படி நாம் நடக்கும்போது, அந்த உடன்படிக்கையை நினைத்து நாம் செயல்படும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அவருடைய இரத்தத்தினால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய வசனத்தினால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து, அவருடைய வார்த்தையினால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து, அந்த உடன்படிக்கையின்படி நாம் வாழும்போது, அந்த உடன்படிக்கையை நினைத்து நாம் செயல்படும் போது கர்த்தர் இந்த பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நமக்கு, நாம் வாழுகிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக, நாம் வாழுகிற ஜனங்களுக்கு மத்தியில் நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற ஒரு மாதமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் அதிசயங்களை செய்கிற வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு, அவருடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் அவருடைய உடன்படிக்கையை நினைத்து வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து கர்த்தர் சொல்றார், உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நமக்கு தேவன் செய்கிற அதிசயங்களையும் அவர்கள் காண்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற செய்கைகளை அவர்கள் காண்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது, நம்முடைய செய்கைகள் தேவனுடைய வசனத்தின்படி இருக்கும்போது, நம்முடைய செய்கைகள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் இருக்கும்போது, அவரும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செய்கைகள் நாமும் நம்மோடு இருக்கிற ஜனங்களும் பார்த்து அதிசயப்படத்தக்க ரீதியில் கர்த்தருடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதத்துல 4வது வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:4 வாசித்தோம்னா, அங்க கர்த்தர் அவர்களுக்கு செய்த செய்கைகளினால் என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிங்க. கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தருடைய செய்கைகளினால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 34:11 படித்தது போல, கர்த்தருடைய செய்கைகளை எல்லாரும் காண்பார்கள். அந்த கர்த்தருடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும், அதிசயங்களை செய்யும், ஆச்சரியமான காரியங்களை செய்யும், அனுகூலமான காரியங்களை செய்யும், அதிசயிக்கத்தக்க காரியங்களை செய்யும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செய்கைகள் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய செய்கைகள் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் செயல்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய செய்கைகள் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய செய்கைகளினால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியில் அநேக மனிதர்கள் நம்முடைய செய்கைகளை அழிக்கும்படிக்கு செயல்படுகிறார்கள். அநேக மனிதருடைய செய்கைகளினால் நம்முடைய வாழ்க்கை வேதனை உள்ளதாக மாறுகிறது, தோல்வி உள்ளதாக மாறுகிறது, துக்கம் நிறைந்ததாக மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய செய்கைகளினால் உங்களை நிரப்பி, அவருடைய செய்கைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்து, அந்த செய்கைகளினால் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து அந்த யாத்திராகமம் 34:10 சொல்லப்பட்டிருக்கு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட இருந்து செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நாம் தேவனோடு இணைந்து நடக்கும் போது, தேவனோடு இணைந்து செயல்படும் போது, தேவன் நம்மோடு கூட இருந்து செயல்படும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பயங்கரமான நாமத்தையுடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த பயங்கரமான நாமத்தையுடைய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை உணர்ந்து அந்த உடன்படிக்கையின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய செய்கைகளினால் உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில் நாம் வாழுகிற நாட்களில் பயங்கரமான காரியங்கள் அங்கே சம்பவித்து கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில், பல தேசங்களில், பல பகுதிகளில் பயங்கரமான காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கைகளை நினைத்து அதை நினைவு கூர்ந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஜனங்களும் காணத்தக்க ரீதியில் அதிசயங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய செய்கைகளை செய்கிறார். அந்த செய்கைகள் நம்மை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய பெரிய கிருபையினால் கர்த்தாவே, இந்த 2025வது வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியில் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய், உடைய வாக்குத்தத்த வசனங்களை தியானிக்கும்படியாய் ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளின்படியான நல்ல அனுபவங்கள், பக்குவங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் உடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து அனுபவித்து மகிழ்ந்திருக்க தேவனாய் கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உடன்படிக்கைகளை நினைவு கூறுகிற பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய உடன்படிக்கையின்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றும். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கைகளை நினைத்து நினைத்து அதன்படி நடந்து அதிசயமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிற செய்கைகளினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிசினஸில், வேலையில், கர்த்தாவே தொழிலில், அப்பா எல்லா காரியங்களிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் செய்கைகள் ஒவ்வொரு நாளும் செயல்படும்படியாய், வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையிலும், ஊழியத்திலும், ஐக்கியத்திலும் உம்முடைய செய்கைகள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படட்டும். அதற்குரிய அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய செய்கைகளினால் மகிழ்ச்சியாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்.
அடுத்து நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. பயங்கரமான காரியங்களை எங்களோடு இருந்து செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.